ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் மண்டே 2 நாள் வந்து சேர்ந்தெடுத்த vlog தான். சண்டே மார்னிங் 6 மணிக்கே ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட், அத்தை, மாமா, பாப்பா எல்லாருமே சனிக்கிழமை நைட் வந்துட்டாங்க. எங்கள் குலதெய்வ கோயில் ஈரோடு முத்தூரில் தான் இருக்குது. சரி, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு காலையில் 6 மணி கட்டவே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம். அப்பா அம்மா கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வந்து இருந்துட்டோம். அவங்களுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை, எனக்கும் வந்து வரதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் வந்து போய்த்தான் ஆகணும், எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து கிளம்பியாச்சு. எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து பக்கம் தான், 45 மினிட்ஸில் போயிடலாம். இதுவே எங்கள் வீட்டிலேருந்து வரோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணோம். எனக்கும் லேகனுக்கும் ட்ராவல் சிக்னஸ் வந்து அதிகம். கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாமிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் அம்மா வீட்டுக்கு வரோம் அப்படின்னா முந்தின நாள் வந்து பிளான் பண்ணி ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால டயர்டு இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் சாமி கும்பிட்டு வர ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு மேல கேட்க கூடாது. 3 ஜேசிபி சைடு 2க்கு மேல பேச்சாகலாம், அதுக்கு மேல கேட்க கூடாது. ஓகேவா? ஓகே தானே? அங்க போயிட்டு கடையில எல்லாத்தையும் வேணும்னா கேட்க கூடாது. என்ன வேணும் எல்லாம் லேகனுக்கு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி மேலே அவ்வளோ கிரேஸ். அந்த வண்டி சவுண்டு எங்கே கேட்டாலும் சரியில்லை, கார்ட்டூனாக எதை பார்த்தாலுமே வந்து உடனே ஓடி வந்துடுவான். கோவில் கடையில் வந்து அந்த பொம்மை இருக்கிறத வந்து பார்த்துட்டா, அதனால் வந்து அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். கோவிலுக்கு வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்து வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட வாட்ஸ்அப் பேஜில் வந்து எடுத்தேன். அவங்க பேஜோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் 2-3 ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பலூன் மட்டும் போதுங்க. லேகன் கோவிலுக்குள்ளே பேசின எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டான். வெளியில் வந்து கடையை பார்த்ததுமே எனக்கு எல்லா பொம்மையும் வேணும், வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொரு பொம்மையும் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு வைக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அப்புறம் எப்படியோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பொம்மை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். கோவிலிருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஈரோடு வந்து தான் வந்து ஊருக்கு போக முடியும். ஈரோடு நசினூர் ரோட்டில் வந்து மண்பானை கடை வந்து நிறையா இருக்கும். இந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா கலையரசி மண்பானை கடை. இங்கே வந்து நிறைய வச்சுருப்பாங்க. நான் யூஸ்வலாக இங்கே தான் வாங்குவேன். சரி, பருப்பு வேக வைக்க ஒரு சட்டி வேணும் அப்படின்னு வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இன்னொன்று, எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சாம்பிராணி ஹோல்டர், எங்கள் வீட்டில் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் எல்லாமே ஈரோடு வந்தேன்னா இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவேன். இது வந்து 30 ருபீஸ் தான். எங்கள் வீட்டில் இருக்கிறது மேலே மூடி வந்து உடஞ்சிருச்சு, அதனால் வந்து இந்த வாட்டி ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம். ஸோ சண்டே ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்யலை. ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப டயர்டு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரெஸ்ட் தான் எடுத்தேன். இன்றைக்கி மண்டே மார்னிங் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே வந்து லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல், லாஸ்ட் பப்ளிக் ப்ராக்டிக்கல். இன்னும் 1 வீக்கில் வந்து பப்ளிக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, பாப்பாட்ட வந்து சொன்னேன், ரொம்ப நன்றி.
ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நைட்டே பிளான் பண்ணி பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பச்சைப்பயிர் சப்பாத்தியும் எங்களுக்கு பச்சைப்பயிர் கடையில் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடையிலுக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டோம்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் செஞ்சு முடிக்கும் போது பருப்பு வெந்திருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். புதுசாக வாங்கின மண் சட்டி இனிமேல் தான் வந்து சீசன் பண்ணும். இது நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சைடு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இந்த சைடு வந்து சப்பாத்திக்கு பச்சைப்பயிர் வேக வைக்க தண்ணி வச்சுருந்தேன். இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் பச்சைப்பயிர் வந்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. நைட்டே ஊற வச்சனால ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா மாவாட்டம் வெந்து வந்துடும். அதை வடித்து ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. மீதி இருக்க பச்சைப்பயிறு வந்து குழம்புக்கு போட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விடும்போது பருப்பு சீக்கிரம் வெந்து வரும். ஃபுல்லாக மூடி வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க, இல்லைன்னா ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடும். பருப்பை வந்து போட்டாச்சு, அது வேகட்டும். இந்த சைடு சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பச்சைப்பயிறு, 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு போட்டனால இப்போ வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வழக்கமாக நம்ம சப்பாத்தி வந்து எந்த மாதிரி பிசைவோமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறினா போதும். நான் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கான லஞ்ச் மெனுமே வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்போது அரிசியை ஊற வச்சுருந்தேன், அதை வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கேரட் ரைத்தாவும், ஜூஸ்க்கு வந்து கொய்யாப்பழ ஜூஸும் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி பச்சைப்பயிர் சப்பாத்தி இல்லைனா ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு வந்து ரைத்தா வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். கேரட் ரைத்தா, பூந்தி ரைத்தா, ஆனியன் ரைத்தா எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேரட் ரைத்தாவுக்கு ஒரு 1/2 கேரட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸ்க்கு கொய்யாப்பழ ஜூஸ். கொய்யாப்பழம் வந்து பக்கத்தில் இருக்க காட்டில் கிடச்சிது, அதனால் பறிச்சிட்டு வந்துருந்தோம். நல்லா பழுத்த பழமாக வந்து ஒரு பழம் எடுத்து உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். இதுவரையே ட்ரை பண்ணது இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை, கண்டிப்பாக வந்து வெள்ளை சக்கரை போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டு நல்லா அடித்து கொடுத்தோம்னா ஜூஸ் வந்து ரெடி. சாப்பாடு விசில் வந்துருச்சு, பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. பாப்பா கொஞ்சம் டைம் ஆனால அப்புறமேல் குழம்பு தாளித்து விட்டுக்கலான்னு வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. கொஞ்சம் வர மாவு பார்த்திங்கன்னா நிறையா தூவி தான் வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து கையில் பிசு பிசுப்போடு இருந்தால் தான் மதியம் சாப்பிட்ற வரைக்குமே சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிடும்போது சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தூவி நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போது நல்லா சூடாக இருக்க தவாவில் போட்டு வெண்ணெய் இல்லை நெய் வந்து போட்டு கொடுங்க. எதுவுமே போடாமல் ப்ளெயினாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நான் 2 சைடுமே நல்லா நெய் தடவி பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். சூப்பராக வந்திருந்தது. ஸோ சப்பாத்தி ரெடி. தொட்டுக்கிறதுக்கு கேரட் ரைத்தாவுக்கு கேரட், தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸ்க்கு வந்து பாப்பா ஐஸ் க்யூப் கேட்டால். இப்போல்லாம் வந்து வெயில் ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஐஸ் க்யூப் போட்டு ஜூஸ் ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து லாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ். என்னை வந்து ஒரு பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போனது இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான். அதுக்கு அவ்வளோ ரெஸ்பாண்ட் கொடுத்துருந்தீங்க. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பாப்பா வந்து காலேஜ் போவான், லேகன் வந்து ஸ்கூலுக்கு போவான். அந்த ரெசிபிஸ்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன்.
பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் வந்து தாளித்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டு இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி அந்த பச்சைப்பயிரை வந்து போட்டுருங்க. அது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து அதோட சேர்ந்து வேகணும். இதுக்கு கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா குழம்பு ரெடி. ஸோ தட்கா பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 15 சின்ன வெங்காயம், கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்புல வந்து எடுத்து கொட்டினோம்னா குழம்பு வந்து ரெடி. இது கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு மத்து அப்படி இல்லைன்னா வந்து ஹேண்ட் பிளெண்டர் ஏதாவது வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைசி டைமில் வந்து உப்பு போடுங்க. ஆரம்பத்துலேயே உப்பு போட்டிங்கன்னா வந்து வேகாத பருப்பு. ஸோ குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் முடிச்சிட்டேன். மல்லிகைப்பூ பொரிக்கிறது இல்லையா? அப்படியே மொக்கு இப்படி வெள்ளை வெளியே. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 இருக்கும். காலையில் வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் இருந்தது, கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று மண்பானை கடையில் வந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து இன்னும் காமிக்கல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்டாண்டும், அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக கொஞ்சம் பெரிய சட்டியாக வாங்கியிருந்தேன். இந்த சாம்பிராணி வைக்கிறதுல பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து என் ஹஸ்பண்ட் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காம வீட்டை ஏற்றிட்டாரு, அதனால் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு. சட்டி வந்து எதுவுமே ஆகலை, நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா பெரிய சட்டியாக வாங்கியிருந்தேன். 250 ருபீஸ் தான் ரெண்டும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த தட்கா பேன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஈரோடு போயிருந்தப்ப டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இது தான். மண்பானை வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு நாள் வந்து நல்லா ஊறணும். அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்தால் இன்னுமே பெட்டர் தான். என்கிட்ட அது இல்லாதனால நார்மல் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சீசன் பண்ணுறது அப்புறம் சமைக்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஸ்கெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டேன். எவ்வளோ லெசன் முடிச்சிருக்கான், எவ்வளோ பெண்டிங் இருக்குது, புக் பேக் வந்து எவ்வளோ கம்ப்ளீட், புக் ரீடிங் வந்து எவ்வளோ கம்ப்ளீட், இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எக்ஸாம் ரொம்ப நெருங்கிட்டனால டே அண்ட் நைட் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 20 டேஸ் தான், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆகிடலான்னு சொல்லி படிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ பாப்பா படிச்சுட்ருக்கா. அத்தை, மாமா, லேகன் முன்னாடி வெளியே போயிருக்காங்க. டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை வந்து பெண்டிங் இருக்குது. ஊர்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து துவைச்சி வச்சுருந்ததெல்லாம் இன்னும் மடிக்கவே இல்லை. எல்லாமே 2 நாளாக இப்படியே தான் கிடைக்கிது. எனக்கு பிடிக்காத வேலைன்னா துணி மடிக்கிறதா நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ துணி மடிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது கவர் சாங்ஸ் மாதிரி போட்டு கேட்டுகிட்டே வந்து மடித்தோம்னா அந்த டயர்ட் வந்து தெரியாது. நான் இந்த மாதிரி சுடிதார்லாம் ஃபோல்ட் பண்ணுறேன்னா டாப் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பேண்ட்டே ஷாலையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி சுற்றி வச்சுருவேன். கடையாது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ லேகனோட ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க பேஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஒரு ப்ளாகில் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். நான் கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா குப்பை வந்து படுறதில்ல, நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அப்படியே வந்து இருக்குது. இப்போ ஒன்று வேணும்னா எடுத்து கீழே எடுத்து வச்சு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சிடலாம். உண்மையாகவே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே மறுபடியும் ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 டேஸ்க்கு மேலேயே வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிவ்அவே வின்னர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வர வீடியோவில் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் கைக்கு வரல, அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.